திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கொளிஞ்சிப்பட்டி என்ற இடத்தில் பிரசித்தி அருள்மிகு பழங்காலத்து கோவிலான முனீஸ்வரர் ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தை யாரோ சிலர் இடித்து அப்புறப்படுத்திவிட்டனர். இதனால் பக்தர்கள் வேதனை அடைந்தனர். கொளிஞ்சிப்பட்டி பிரிவு அருகே இருந்த முனீஸ்வரர் ஆலயம் இரவோடு இரவாக இடிக்கப்பட்டு அங்கு இருந்த மரங்களும் வெட்டப்பட்டு தண்டவாளயம் அருகில் உள்ள காலியான இடத்தில் அந்த பழமை வாய்ந்த கோவில் கற்கள் குவிந்து கிடப்பதைக் கண்டு பக்தர்கள் வேதனை அடைகிறார்கள். தமிழக அரசு இப்படி கோவிலை இடித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பக்தர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்ம திண்டுக்கல் மதுரை ஹைவேஸில் முனீஸ்வரன் கோயில் இருந்தது. இப்போ அந்த இடத்துல கோயிலவே காணோம், இடித்து ரயில்வே ட்ராக்கில் கிடக்கு. அந்த என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நல்ல கோயில், பழமையான அரண்மனை சேர்ந்த கோயில், ஜமீன் காலத்தில். அது நல்ல கோயில். அது எல்லா பேரும் கும்பிட்டுட்டு இருந்தோம். அது பல பேருக அந்த கோயிலை இடித்து அவங்களுக்கு ஆதாயத்துக்கோசரம் அதை அள்ளி அங்கிட்டு போட்டுட்டாங்க. இதில் பல பக்தர்கள் முருகப்பக்தர்கள் சாமி கும்பிட்டுருந்தாங்க. அதேமாரி லாரி பஸ்ஸில் நின்று சாமி கும்பிட்டு போவாங்க. இப்போ அந்த கோயிலை காணோம். அந்த கோயிலுக்கு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்து அது சரியாக வழிபடணும். பக்தர்கள் கோரிக்கை கேட்கலாம். கொடைரோடு, கொளிஞ்சிப்பட்டி, சல்லிப்பட்டி இந்த கிராமத்து வழியாக வரும் நெடுஞ்சாலைகள் முனியப்பர் கோவில் பல ஆண்டுகளாக இருந்த முருக பக்தர்கள் கோடான கோடி பக்தர்கள் வரும்போது தரிசனம் செய்துவிட்டு கொளிஞ்சிப்பட்டி ரஸ்தா வழியாக வருவார்கள். ஆனால் இப்போது சூழ்நிலைக்கு அந்த முனியப்பர் கோயிலை ஆக்கிரமித்து இடித்து ஹைவே இடித்து ரயில்வே பகுதி பக்கமாக ஓரங்கட்டி கோயில் நிர்வாகம் காணவில்லை. இது மக்கள் எதிர்பார்ப்பு. மீண்டும் அந்த இடத்துக்கு கோயில் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து மீண்டும் அதே ஹைவேல முனியப்பர் கோயில் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறது.